நம்ம உடம்புல 2 கடவுள் இருக்காரு தெரியுமா? நெற்றிக்கு மத்தியில் உருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் சொன்னாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத எறும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் அளவில் ஒண்ணுதான். இந்த உடல் இயங்குவதற்கான காரணம் யாரு அப்படின்னு நம்ம ஆன்மா சீவன். இந்த சீவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிவனை விளங்கிக்குவீங்கன்னு திருமூலரும் சொல்லிட்டார். தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். உனக்கு நல்ல அறிவு வந்துச்சா, நல்ல தெளிவு வந்துச்சா? அப்படி வந்திருந்தா நம்ம செல்போன்ல சிம் கார்டில் நம்ம எண்களை மற்றவங்க என்னெல்லாம் பதிவு வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நம்முடைய பல ஆயிரம் கோடி ஆண்டுகளின் நாம் செய்த நற்செயல் செயல் அனைத்தினுடைய பதிவும் நம்ம ஆன்மாவில் இருக்கு. அதுக்கு பேரு சம்காரம்னு பேரு. மனம்னா என்ன அப்படின்னா, தொப்புள் கொடியை வெட்டின உடனே மனுஷனுக்கு பிரபஞ்ச தொடர்பு வந்துடுது. தொப்புள் கொடியை வெட்டாத வரைக்கும் பிரபஞ்ச தொடர்பு அவனுக்கு வராது. இப்போ எனக்கு பிறந்த உடனே புகழடையணும்னு எனக்கு எண்ணம் வருது, இன்னொருத்தருக்கு செல்வம் சேர்க்கணும்னு எண்ணம் வருது, இன்னொருத்தருக்கு தப்பான வழியில் செயல்படணும்னு எண்ணம் வருது. ஒரே ஆன்மா ஒரே மனுஷனா எல்லாம் ஒரே செயல் தான் செய்யணும், ஏன் வேற வேற செயல் செய்யலாம்? அழிவது எல்லாம் மாயை. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதமும் அழியக்கூடியது, இந்த அண்டம் அனைத்தும் ஒடுங்கக்கூடியது, இந்த அண்டம் அனைத்தும் திரும்ப விரியக்கூடியது. எந்த ஒரு மனிதனுக்கு 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கினா, எப்பொழுது ஒருவன் இன்னொரு உயிர், அது உயிர், அதை கொல்லக்கூடாது என்கிற உயிர் அனுபவம் வந்ததோ அப்பொழுதுதான் கைகூப்பி உயிரை மறுக்கிறான். அப்படி மறுக்கும் போது அவனுக்கு உயிர் அனுபவம் வருது. அந்த உயிர் அனுபவம் வந்துட்டா அப்பதான் அவனுக்கு அருள் அனுபவம் வரும். வள்ளல் பெருமான படிங்க படிங்க, அதை படிக்கிறதுக்கு வேற உரையெல்லாம் தேவையில்லை, படிச்சுட்டே தான் வள்ளல் பெருமான் வழிகாட்டுவார். ஐயா சொன்ன மாதிரி இறக்கம் வந்தா வழிகாட்டுவார். அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் சோதி. பெரும் மதிப்பிற்குரிய இந்த எழுமூர் சன்மார்க்க சங்கத்தின் 9வது ஆண்டு விழாவிற்கு வந்திருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை கூறி, காலையிலிருந்து இந்த நண்பர்கள்லாம் ஐயா சன்மார்க்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே ஆன்மீக கிளர்ச்சியை உண்டாக்கியிருக்கோம். இது கேட்க என்ன ஒன்றா, ஆன்மீக எண்ணத்தை கிளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கோம். அப்படி தான் எனக்கும் உண்டாக்குச்சு. நான் நேற்றிலிருந்து இன்னை வரைக்கும் எந்த தலைப்பில் பேசலாம்னு யோசிச்சு பார்க்குறேன். இந்த பெண்கள் கேட்டால் சொல்லுவாங்க, என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு கேட்டால் 1 மணி நேரமாக அதுக்கு தான் குழம்பிக்கிட்டு இருக்கேன்பாங்க. இந்த குழம்புக்கு ஏன் குழம்புன்னு பேர் வந்து தெரியுங்களா? என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லி குழம்புறதால தான் அதுக்கு பேரே குழம்பு. அதுமாரி நானும் நேற்றிலிருந்து குழம்பிக்கிட்டு இருந்தேன், என்ன தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, வள்ளல் பெருமான் சொன்னார் இல்லையா, நீ கொடுக்க நான் தொடுத்தேன்னு. சாமி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லாத போகிறாரா, அதை வச்சு எடுத்துட்டு வந்தேன். நான் முடிந்தவரை உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன். அதுவும் வயிற்றுக்கு உணவு இல்லாத பொழுது தான் ஞாபகம் வச்சுங்க. ஐயா, நம்ம உடம்புல 2 கடவுள் இருக்காருங்க. நம்ம உடம்புல 2 கடவுள் இருக்காரு தெரியுமா? என்ன அதுன்னா, ஒன்று சீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நம்ம உடம்புலயே இருக்காரு 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 புரியுதுங்களா? இந்த நெத்தி மையத்தில் இருக்கிறத தான் ஜீவாத்மான்னு சொன்னாங்க. நெற்றிக்கு மத்தியில்
உருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் சொன்னாங்க. இதுதான் நம்ம உடலை இயக்கக்கூடிய காரண சரீரம்னு சொன்னாங்க. புரியுங்களா? நம்ம உடலை இயக்கக்கூடிய காரண சரீரமாகிய ஜீவாத்மா என்பது நம்முடைய உடல்ல ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு சிற்றளவு அளவு வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத எறும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் அளவில் ஒன்று தான். யானைக்கு இருக்கிற யானையோட உடம்புல இருக்கிற ஆன்மாவுடைய அளவும் அவ்வளவுதான். பயிர் புரு கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்றென உரைத்தமை சிவமேன்னு வள்ளல் பெருமாள் சொல்லிருக்கா இல்லையா? அளவுலாம் ஒண்ணுதான். சரி, இந்த நம்முடைய காரண சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரமும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உடல் இயங்குவதற்கான ஆதாரமாக காரணமாக இருப்பதனால தான் நம்ம ஜீவாத்மாவுக்கு காரண சரீரம்னு பேரு. காரண சரீரம்னா உடல், காரண சரீரம்னா காரண உடல். இந்த உடல் இயங்குவதற்கான காரணம் யாரு அப்படின்னு நம்ம ஆன்மா சீவன். இந்த சீவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிவனை விளங்கிக்குவீங்கன்னு திருமூலரும் சொல்லிட்டார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, 6000 பாட்டியும் எழுதி முடித்த வள்ளல் பெருமான் கேட்டா வியப்பா இருக்கும். நான் வியந்தேன். சன்மார்க்கம் நன்கு விளங்க வேண்டுமாயின் திருமந்திரத்தை பாருங்க. ஏங்க 6000 பாட்டிலையும் சொல்லாத அதிசயமா, சொல்லாத விஷயமா? 6000 பாட்டு எழுதிவிட்டு சன்மார்க்கம் நன்கு விளங்க வேண்டுமாயின் திருமந்திரத்தை பார்க்கின்றார். இப்போ திருமந்திரத்தை என்னங்க சொல்லிருக்காரு அப்படின்னா, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்ட்டார். உனக்கு நல்ல அறிவு வந்துச்சா, நல்ல தெளிவு வந்துச்சா, அப்படி வந்திருந்தா உன்னோட உயிரை தான் உனக்கு கடவுளை பண்ணிட்டார். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்ப இந்த உடலை நமக்கு உள்ள இருந்து இயக்கிற சிற்றணுவல் உடையதாகிய நம்ம ஆன்மா காரண சரீரம். இந்த ஆன்மா இந்த உடலை எப்படி இயக்குது அப்படின்னா, நேரா இயக்கல. நம் ஆன்மாவில் நம்முடைய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம அனுபவித்த அனைத்தும், நம் செயல்கள் அனைத்தும் அங்கே ஆன்மாவில் பதிஞ்சிருக்கு. நம்ம செல்ஃபோனில் சிம் கார்டில் நம்ம எண்களை மற்றவங்க என்னெல்லாம் பதிய வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நம்முடைய பல ஆயிரம் கோடி ஆண்டுகளின் நாம் செய்த நற்செயல் சீர்செயல் அனைத்தினுடைய பதிவும் நம்ம ஆன்மாவில் இருக்கு. அதுக்கு பேரு சம்காரம்னு பேர். நம்ம ஆன்மாவில் இருக்கிற பதிவு அது அணு அளவு. நீங்க இந்த செல்போன் இருக்கிற கழட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லளவு தான் இருக்கு. அது எல்லாம் எத்தனை படத்தை எடுத்து வச்சுக்குது. அப்ப இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னா இறைவ சக்தியாகி அதுக்கு என்ன சக்தி இருக்கும்? அப்ப கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அனைத்து பதிவுகளும் உள்ள இருக்கு. அந்த பதிவுகளுடைய அபிலாசை இருக்கு இல்லையா, அந்த அபிலாசைகள் தான் நம்முடைய மனமாக பிரதிபலிக்கிறது. ஐயா, நம்ம உயிர் இருக்கு இல்லையா, உயிர்ல நம்முடைய பல கோடி ஆண்டுகளின் பதிவுகள் இருக்கு, விருப்பு வெறுப்புகள் இருக்கு. அந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சேர்ந்து மனமாக பிரதிபலிக்கிறது. மனம்னா என்ன அப்படின்னா, ஆன்மாவினுடைய பதிவுகள் தான் மனமா வெளியே தெரியுது. இந்த மனம் தனியாக செயல்படுறதில்லை.
இந்த மனம் வந்து தனியாக செயல்படும். மனம்னா என்ன? ரெண்டு ஒரு செய்தி தான் சொல்ல முடியும், சொல்கிறேன். மனம்னா என்னங்க? மனம் என்பது ஒரு கருத்துக்களின் மூட்டை. மனதுக்கு தனியாக சக்தி இல்லை, தெரியுங்களா? நம்ம மனம் இருக்கு இல்லையா, நம்ம மனதுக்கு தனியாக சக்தி கிடையாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வேர் வந்து ஆன்மாவோட காரண சரீரத்தில் இருக்கு. அதனுடைய இன்னொரு பிடிப்பு நம்முடைய ஐம்புலன்ல ஸ்தூல சரீரத்தோட இணைஞ்சிருக்கு. நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த உடம்புங்கிற ஸ்தூல சரீரத்தில் ஆன்மாவினுடைய ஒரு கை இருக்கு. ஆன்மாவினுடைய இன்னொரு, அதாவது மனதினுடைய ஒரு கை ஸ்தூல சரீரத்தில் இருக்கு. மனதினுடைய இன்னொரு கை அல்லது வேர் வந்து எங்க இருக்குன்னா காரண சரீரமாகிய உயிரில் இருக்கு. இப்ப மனம்னா என்ன அப்படின்னா அதுக்கு தனியா எந்த விதமான சக்தியும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன்ல, என்னை பத்தி தெரியுமா உனக்கு, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறோம்ல, இந்த நான் என்பது எங்க இருக்கு? நான் யாருன்னு தெரியுமா? கோபம் தான் சொல்றோம். நான் யாரு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறோம். நீ யாரு? நீன்னு சொல்றது உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கு. இப்ப நீன்னு சொல்றது யாருன்னா உன் மனசுக்குள்ள இருக்கு. இப்ப நான்கிறது உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. அப்ப மனசுக்குள் இருக்கிற நான் இருக்கு இல்லையா, அது உண்டானது. குழந்தை பிறந்தப்ப நான் இல்லைங்க. குழந்தை பிறந்தப்ப நான் ஏது? அதுக்கு அம்மான்னா தெரியுமா? இந்த பிரபஞ்சம் தெரியுமா? ஒளின்னா என்னன்னு தெரியுமா? சப்தம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்று ஒன்றா பதிவு பண்ணுது. பிராணசக்தி உடலுக்கு போய் தொப்புள் கொடியை வெட்டி பிராணசக்தி உடலுக்கு போன பிறகு இந்த உடல் ஸ்தூல சரீரத்தோட நம்ம ஆன்மாவும் இணைந்த போது பிராணன்கிற உயிர் வழி நம்முடைய மனசோட இணைஞ்சிக்குது. ஐயா, காரண சரீரம் சொல்லக்கூடிய ஆன்மாவின் படற்கையாகிய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனதோட வெளியில் இருக்கிற பிராணனும் போய் இணைஞ்சிக்குது. தொப்புள் கொடியை வெட்டின உடனே மனுஷனுக்கு பிரபஞ்ச தொடர்பு வந்துடுது. தொப்புள் கொடியை வெட்டாத வரைக்கும் பிரபஞ்ச தொடர்பு அவனுக்கு வராது. அப்ப தொப்புள் கொடியை வெட்டின இந்த பிராணன் போய் அவனுடைய மனதோடு இணையுது. பிராணனோடு அது மனதோடு பிராணன் இணைஞ்ச உடனே ஐம்புலன் இந்த ஸ்தூல சரீரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தை இயக்கிறது எது அப்படின்னா பிராணனும் மனமும் தான். நல்லா கவனிச்சிங்க. இந்த உடம்பை இயக்கிறது எதுன்னா மின்சாரங்கிற பிராணன். இந்த உடல் எதையெல்லாம் செய்யலாம் கூடாதுன்னு நினைக்கிறது நம்முடைய ஆன்மாவினுடைய பதிவுகளாகிய முன்ஜென்ம வினைகளின் பிரதிபலிப்பு, சம்காரங்கள். இப்போ எனக்கு பிறந்த உடனே புகழடையணும்னு எனக்கு எண்ணம் வருது. இன்னொருத்தருக்கு செல்வம் சேர்க்கணும்னு எண்ணம் வருது. இன்னொருத்தருக்கு தப்பான வழியில் செயல்படணும்னு எண்ணம் வருது. ஒரே ஆன்மா ஒரே மனுஷனா எல்லாம் ஒரே தடவை தான் செய்யணும். ஏன் வேற வேற செயல் செய்யலாம் அப்படின்னா அவனை இயக்குகிற பதிவுகள் வேற, அந்த பதிவுக்கு தக்க செயல்பாடு. அப்ப இந்த உலகத்தில் நீ நினைச்சு செயல்படுவதாக எண்ணுவதுதான் மாயை. மாயைன்னா என்னங்க? நீங்க நினைச்சு நான் இதுதான் செய்ய போறேன்னு நினைக்கிறல்ல, அது உண்மை இல்லை. உன்னை நீ இயக்கவில்லை எண்ணிக்கொள். ஐயா, உன்னை நீ இயக்கவில்லை, உன்னை இன்னொருவர் இயக்குகிறார். அந்த இன்னொருவர் யாருன்னா அவருக்கும் பேரு நான் தான். அதுக்கு பேரு காரண சரீரம். அந்த காரண சரீரத்துக்கு நான் தான் பேரு. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்ற இதுக்குள்ள இருக்கிற நானுக்கு நான் தான் பேரு. இப்ப நான் என்ன? நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு நான் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு நான் இருக்கு. ஒரு நான் அழிந்து விடும். ஏன்னா இது கருத்துக்களின் மூட்டையால் உண்டானது. இப்ப
ஒரு 5 வயசு பையனை போய் நீ என்னடா ஆக போறன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் என்னம்மா ஆகணும்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சித்தம்னு ஒன்று உற்பத்தி ஆகலை, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அவனுக்கு சித்தம்னு ஒன்று உருவாகலை. என்ன செய்ய போறோம் தேர்ந்தெடுக்கலை, நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அப்போ யார் யாருக்கெல்லாம் சித்தம் இருக்குதோ அவன் இதை நான் செய்கிறேன்னு சொல்கிறான். இவன் சித்தம் உரைத்ததை இவன் நான் எடுத்துக்கிட்டான். இவனுடைய செயல்கள் சித்தத்தை மாறுபட்டது. சித்தத்துக்குள்ள நான் இருக்கு. இந்த நான் தான் இவன் நான் நினைக்கிறான், இது நான் இல்லை. அப்ப நான் என்னன்னா மனம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய நான் உண்மை இல்லை. அப்ப நம்ம இயக்குவது நான் இல்லை. என்னை நான் இயக்கவில்லை என்று எப்போது ஒருவன் நினைக்கிறானோ அப்பதான் அவனுக்கு ஞானம் வந்தது. அதனால தான் பெரிய ஞானிகள்லாம் துன்பப்படுத்தல பேசாம இருப்பாங்க. ஏன்னா எனக்கு உள்ள வினை இப்போ கழியுதும்பாங்க. அவங்க கோவப்படலை. நம்ம ஏன் கோவப்படுறோம்னா நமக்கு ஞானம் இல்லை. கோபம் என்ன அர்த்தம்? நம்ம புலன்கள் வேலை செய்யுது. இப்போ இந்த ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னா அந்த சம்பவங்கள் நடக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில் நம்ம தப்பிக்கிறது வழி இல்லை. அப்போ அந்த செயல் வினை நம்மளை இயக்குது. வினை நம்மை இயக்குது என்பதை தெரிந்து கொள்ளாத வரை இவனுக்கு ஞானம் இல்லை. தீவினை நல்வினை என்னும் கயிற்றால் இந்த சீவர்களை ஆட்டுகின்ற தேவை மலர் மகாதேவ சொல்றார். தீவினை நல்வினை என்னும் கயிற்றால் இந்த தேவர்களை இயக்குகின்ற தேவைங்கிறார். இப்போ நம்மள ஆடுறோம், தோல் பொம்மை கையாட்டுது, காலாட்டுது, ராமாயணம் பாடுது, மகாபாரதம் பாடுது, அழுகுது, சிரிக்குது, எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் என்னடா பண்ணுது? பின்னால் போய் பார்த்தா அவன் ஒரு விரல ஆடுறான், இங்கே கை எடுத்துருக்குது, இன்னொரு விரல ஆடுறான், காலை ஆடுது, அது குட்டிக்காரனும் போது டான்ஸ் போடுது. அது போடுற டான்ஸுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தன் இயக்கிட்டு இருக்கான்னு எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சோ அது மாதிரி நாம் போடுற டான்ஸ்லாம் நாம் போடல, நம்மளை ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கான்னு எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மை ஞானம். அப்போ நம்முடைய செயல்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இதை எப்போ நம்ம உணர்ந்துக்கிறோமோ அப்போ இந்த நான் அழிந்து போகும். இந்த நான் அழிந்தால் உண்மை ஞானம் வந்துடும். அந்த உண்மை ஞானம் வந்துச்சுன்னா அவன் அமைதி அடைவான். அப்போ இந்த புலன்களில் இருந்து வருகின்ற, இந்த புலன்களால் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய உண்மை அறிவு இல்லை. நம்ம யாரோ ஒருத்தர் இயக்குறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞானம் வருங்கிறது. அதான் இது என்ன சொன்னா, ஆணவம் இந்த உடலை நான் நினைச்சுக்கிட்டு ஆணவம், கண்மம் இரு வினைகளால் இயக்கப்படுறோம்னு நினைக்கிறது. மாயைன்னா என்னங்க? மாயை சொல்றமே, என் கண்ணுக்கு ஐயா மாயை, அவரு கண்ணுக்கு நான் மாயை. அதாவது வள்ளுவர் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்ன தெரியுங்களா? வள்ளுவர் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னு கேட்டா, பொருள்னா என்ன? எது பொருள் அப்படின்னா அழியக்கூடியது எதுவுமே பொருள் கிடையாது. அழியக்கூடிய எல்லாமே மாயை. அப்ப பொருள்னா எது? அழியாதது எது? ஆன்மாவும் சிவனும் தான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்ற சொல்வார். இந்த முத குரலே வரும் பொருள், அந்த பொருள்ங்கிற வார்த்தை வரும் பாருங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றுன்னு வரும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்ங்கிற அந்த பொருள்ங்கிற சொல்லுக்கு என்னன்னா அழியாதது எதுவும் அதுக்குத்தான் பொருள்னு பேர். அழிவது எல்லாம் மாயை. அப்ப இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதமும் அழியக்கூடியது, இந்த அண்டம் அனைத்தும் ஒடுக்கக்கூடியது, இந்த அண்டம் அனைத்தும் திரும்ப விரியக்கூடியது. பிரபஞ்ச ஒடுக்கம், பிரபஞ்ச விரிவுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அழியக்கூடியது இந்த ஐம்பூதத்தால் வந்த அனைத்தும் அழியக்கூடியது. அழியாது எது? சிவன். அது ரெண்டும் தான் உண்மை என்று தெரிஞ்சு கொண்டது மாயை நீங்கி போச்சு. அப்ப ஆணவம் கண்மம் மாயங்கிற மலம் யாருக்கு நீங்கியதோ அவர்களுக்கு தான் உயிர்னா என்னன்னு தெரியும். இப்ப நீங்க கொலை செய்றீங்க, நீங்க உயிர்களை கொல்றீங்க, நீங்க புலால் திங்கிறீங்கன்னா, நான் அடக்கத்தோட இந்த சபையில ஒரு விஷயம் சொல்றேன்.
நீங்கள் புலால் சாப்பிட்றவங்க முனைவர் பட்டம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பெரிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த துறையில் போய் உயிர்னா என்னன்னு ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க சன்மார்க்குக்கு ஈடாக ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. உயிர் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் சன்மார்க்குகளுக்கு ஈடாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உயிர் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் உயிர்களை கொலை செய்கிறார்கள். ஏன் உயிர் என்றால் என்னவென்று தெரியவில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மலம் நீங்க பெறாதவர்கள். அப்போ மலம் நீங்க பெறாதவர்களுக்கு உயிர்னா என்னன்னு தெரியாது. அப்போ உயிர் அனுபவம் வந்துட்டா அவனுக்கு அருள் அனுபவம் வந்துட்டார். நம்மளை போல ஒரு உயிர் நினைச்சோன்னா நமக்கு தண்ணி தேவை, நமக்கு சோறு தேவை, நம்மளை ஒருத்தன் சின்னதாக கிளினா கூட பொறுத்துக்க முடியாது. அப்படி தாண்டா அந்த உயிர் நினைக்கிறது. எப்போ தெரியுமா? நம்ம உயிர் அனுபவம் நமக்கு வர்ற மாதிரி பின்னொன்னும் ஒரு உயிருங்கிற அனுபவம் இல்லை. நானும் ஒரு காலத்தில் புலால் சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தேன். நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வந்துடல. அப்போ அந்த புலால் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த நாற்றத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த இறைச்சி வாங்கல, நாரிச்சி தான் அது. எனக்கு அப்போ நாத்தமாக தெரியல. வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் ஒரு டெல் அடிச்சுக்கிறது. தம்பிட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா அப்படின்னு அடிச்சுக்கிறது. இன்றைக்கி அதே கடை வழியை போகல, நடு ரோட்டில் நின்று, இறைவா இப்படிப்பட்ட இடத்துலேருந்து என்னை மீட்டு எடுத்தியே, நான் உனக்கு என்ன நன்றி சொல்கிறது இறைவா அப்படின்னு நான் வேண்டுறேன். அதனால தான் வள்ளுவர் பெருந்தகை அருமையான ஒரு வார்த்தை போட்டிருக்கார். புலால் மறுத்தல்னு சொன்னார். ஏன் புலால் மறுத்தல்னாரு? நம்ம பரம்பரையில் எல்லாருமே நம்ம பாட்டம் போட்டு யாரோ ஒருத்தன் சாப்பிட்டுருப்பான். 500 தலைமுறைக்கு முன்னாடி கூட சாப்பிட்டுருப்பான். அப்படி வந்தபடியே நான் சாப்பிடான்னு சொல்லக்கூடாது, சாப்பிட்டவன் தான். அப்போ கூப்பிடும்போது ஐயா சாமி எனக்கு வேண்டாம் அப்படி மறுக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ யார் மறுக்கிறாங்களோ அப்படி மறுத்தவர்களுக்கு தான் 6வது அறிவு வேலை செய்கிறது என்று. எந்த ஒரு மனிதனுக்கு 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சுங்கன்னா எப்பொழுது ஒருவன் இன்னொரு உயிர், அது உயிர், அதை கொல்லக்கூடாது என்கிற உயிர் அனுபவம் வந்ததோ அப்பொழுதுதான் கைகூப்பி உயிரை மறுக்கிறான். அப்படி மறுக்கும் போது அவனுக்கு உயிர் அனுபவம் வருது. அந்த உயிர் அனுபவம் வந்துட்டா அப்பதான் அவனுக்கு அருள் அனுபவம் வரும். நீ மலம் நீங்காதவனுக்கு எப்படி உயிர் அனுபவம் வரும்? உயிர் அனுபவம் இல்லாதவனுக்கு எப்படி அருள் அனுபவம் வரும்? அருள் அனுபவம் வந்தால் தான் சிவ அனுபவம் வரும்ட்டார். அப்போ 3 வரி தான். மும்மலம் நீங்கணும், உயிர் அனுபவம் வரணும், அருள் அனுபவம் வரணும், சிவ அனுபவம் வரணும். இந்த பாதையில் போகாத நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நோட்டீஸ் கொடுத்தா நீங்கள் வாங்க எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. இது டாக்டரை விட்டு பெரிய படிப்பு. அதுக்கு வரணும், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். எல்லாம் உடைந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை குறை, ஐயா யாரையும் குறை சொல்லலை, தயவு செய்து மன்னிக்கணும். நான் அப்படித்தானே வந்தேன், நான் ஒரு காலம் அப்படித்தானே இருந்தேன், அன்றைக்கி தப்புன்னு எனக்கு தெரியல. அதுபோல் நம்ம அம்மா அப்பா, நம்ம உறவினர், நம்ம மனிதர்கள் பக்குவமாக சொல்லி இதை செய்யக்கூடாதுங்க, இது பாவங்க அப்படின்னு சொல்லி எப்போ புலால் நீக்குவதற்கு அவங்க வராங்களோ அது வரைக்கும் இந்த பாதிக்க வர முடியாது. அதனால தான் வளர்ப்பு சொன்னார், அது வேற ஒரு என்னது புற இனம் அப்படின்ட்டார். அவங்களுக்கு உதவி செய் முடியல, சாப்பாடு போடு, வேற எதுவும் செய்யாத அதெல்லாம் சொன்ன நீளம். ஆக நான் 2 நாள் சொன்னேன்ல, இன்னொரு நாள் இன்னொரு சபையில் விளக்குறேன் நேரம் பார்த்தார். ஆக நிறைய செய்திகள் இருக்கு, புரியுங்களா? வள்ளல் பெருமானை படிங்க. அதை படிக்கிறதுக்கு வேற உரையெல்லாம் தேவையில்லை, படிச்சுட்டே தான் வள்ளல் பெருமான் வழிகாட்டுவார். ஐயா சொன்ன மாதிரி இறக்கம் வந்தால் வழிகாட்டுவார். நீ சோறு போட்டுனா இறக்கம் வந்துடும். சோறு எதுங்க? இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. எப்போ ஒரு மனுஷன் சோறு போடுறானோ இறக்கம் வந்தால் தான் சோறு போடுவோம். அந்த சோறு போட்டு அந்த மனிதன் சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது தெரியுங்களா? சோறு ஒருத்தனுக்கு போட்டு அவன் சாப்பிட பசி சாப்பிட எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. அதனால் இறக்கம் வந்தால் எல்லாம் வந்துடும் என்று கூறி மேலும் ஐயா பேசணும், காலம் கிடக்குது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் சோதி.